வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதாவது ரொம்ப நாளா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. தமிழ்நாடு பிஎன்ஒஎஸ் கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபீஷியலாக ரேங்க் லிஸ்ட் அண்டு டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க. கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 23ஆம் தேதி, அதாவது வருகிற திங்கக்கிழமை இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் வந்து உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, வெப்சைட் வந்து tnhealth.tn.cout.ன்ற வெப்சைட்ல நோட்டிஃபிகேஷன்ல கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யார் யாரெல்லாம் பிஎன்ஒஎஸ்க்கு அப்ளை பண்ணீங்களோ உங்களுடைய ரேங்கை செக் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங்க்கு யார் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நான் உங்கள் கார்த்திக். கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, பேரண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து பிஎன்ஒஎஸ் உடைய கவுன்சிலிங் ஸ்கெடியூல் பார்ப்போம். ஸோ கவுன்சிலிங்க்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோ பணம் வந்து நம்ம கொண்டு போகணும், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு புதுசாக கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அவங்களாம் ஓகே, அடுத்து நம்ம வந்து கவுன்சிலிங்கோடைய ஷெடியூல் பார்ப்போம். கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷெடியூலில் வந்து நமக்கு கவர்மெண்ட் கோட்டா பியூர் கவர்மெண்ட் சீட்ஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட் அண்டு செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து நமக்கு தெளிவாக வந்து கவுன்சிலிங்குடைய அட்டவணை, அதாவது ஷெடியூல் வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கவர்மெண்ட் கோட்டா அண்டு கவர்மெண்ட் கோட்டாவுடைய அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் வந்து 3 நாள் கவுன்சிலிங் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். 23ஆம் தேதி காலையில் மண்டே 7 மணி ஸ்லாட்டில் எல்லா ஸ்பெஷல் கேட்டகிரியும், அதுக்கப்புறம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 99 ரேங்க் உள்ளவங்க, இவங்களுடைய மார்க் ரேஞ்சஸ் 198.50லேருந்து 186.75. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து 23ஆம் தேதி வருகிற மண்டே காலையில் 7 மணி ஸ்லாட்டில் வராங்க. அந்த 99 பேர் ப்ளஸ் ஆல் ஸ்பெஷல் கேட்டகிரி. அடுத்து 10 மணி ஸ்லாட்டில் வந்து ரேங்க் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 300 வரையும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்ஸ் வந்து 186.50லேருந்து 176.6. ஸோ நெக்ஸ்ட்டு 1:30 மணி மதியம், ஸோ ஆஃப்டர்நூன் வந்து நமக்கு ரேங்க் 301 இருந்து 504 வரையும் மார்க்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 176 to 169. அதுக்கப்புறம் அந்த 23ஆம் தேதி 3:30 மணி கடைசி ஸ்லாட்டில் 505 to 716 வரையும் மார்க்ஸ் ரேஞ்சஸ் 168.50லேருந்து 162. ஸோ முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 716. ஸோ இந்த இவங்க 4 பேட்சாக, அதாவது 4 ஸ்லாட்டில் வந்து வைக்கிறாங்க. அந்த 23ஆம் தேதி இந்த இருக்கக்கூடிய இந்த கேண்டிடேட்ஸ்லாம் தயவுசெய்து மண்டே கூப்பிட்டுருக்காங்கன்னா முதல் நாளே கிளம்பிடுங்க சென்னைக்கு. ஸோ எங்கே நடக்குது அப்படின்றத வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24ஆம் தேதி வந்து அடுத்து இருக்கக்கூடிய 717 to 938 காலையில் 7 மணி ஸ்லாட்டில் மார்க் ரேஞ்சஸ் 161.82லேருந்து 155. அடுத்து 10 மணி ஸ்லாட்டில் 939லேருந்து 1144 மார்க்ஸ் ரேஞ்சஸ் 154.68லேருந்து 148. நெக்ஸ்ட் 1:30 மணி ஸ்லாட்டில் 1145 to 1344 மார்க் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு, ஸோ மார்க் ரேஞ்சஸ் வந்து 147.50லேருந்து 146.63. அடுத்து கடைசி 3:30 மணி ஸ்லாட்டில் 24ஆம் தேதி 1345 to 1550. ஓகேவா? ஸோ மார்க் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 140.50லேருந்து 134. ஸோ இவங்களாம் வந்து அதாவது 717லேருந்து 1550 ரேங்க் உள்ளவங்க 24ஆம் தேதி வந்து போயிருங்க. உங்களுக்கு ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆன் ஸ்பாட்டுக்கு போயிடணும். அடுத்து 25ஆம் தேதி ஜென்ரல் ரேங்க்கு காலையில் 7 மணிக்கு 1551லேருந்து 1758. மார்க் ரேஞ்சஸ் 133.50லேருந்து 126.50. அடுத்து 10 மணி ஸ்லாட்டு 1759லேருந்து 1957. மார்க் ரேஞ்சஸ் 124.25லேருந்து 119. ஸோ அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 1958லேருந்து 2243 மார்க்ஸ் ரேஞ்சஸ் 118.50லேருந்து 84.50 வரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 23, 24, 25 இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ஸோ அந்த கேண்டிடேட் இந்த 3 ஸ்லாட்டில்
1 ஜென்ரல் ரேங்க்ல இருந்து 2243 பேர் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்லாட்ல உங்கள் டேட்டுக்கு ஏற்ற மாதிரியா அந்தந்த ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரியா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆன் ஸ்பாட்டுக்கு போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து 2 நாள் நடக்குது. 26ஆம் தேதி காலையில் 7 மணி ஸ்லாட்ல மேனேஜ்மெண்ட் ரேங்க். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் விட்டுருப்பாங்க. அந்த ரேங்க் படி 1ல இருந்து 284 மார்க் ரேஞ்சஸ் 195.150 வரையும். அடுத்து வந்து 10 AM 26ஆம் தேதி 285 to 438 மார்க்ஸ் ரேஞ்சஸ் 149.50 இருந்து 141. நெக்ஸ்ட் 1:30 மணி ஸ்லாட்ல 439 to 590 மார்க்ஸ் ரேஞ்சஸ் 140.76 இருந்து 133.50. அடுத்து 3:30 மணி ஸ்லாட்ல 591 to 749 மார்க்ஸ் ரேஞ்சஸ் 133.00 126 வரையும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 27ஆம் தேதி வந்து நமக்கு 27ஆம் தேதி ஜென்ரல் ரேங்க் வந்து 250 to 905 மார்க்ஸ் ரேஞ்சஸ் 125.50 இருந்து 119. நெக்ஸ்ட் 10 AM ரேங்க் பார்த்தீங்கன்னா 906 to 1173 மார்க்ஸ் ரேஞ்சஸ் 118.50 இருந்து 84.50 வரையும் கூட்டிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஓகே, இதுதான் வந்து நமக்கு கவுன்சிலிங் ஷெடியூல். ஸோ தெளிவாக வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ உங்களுடைய நாட்களை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கவுன்சிலிங் முன்னாடியே கிளம்பிடுங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கவுன்சிலிங்கோடைய அந்த இடம் எங்கே நடக்குது, அந்த வென்யூ வந்து கவுன்சிலிங் எங்கே நடக்கும், கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உங்களுடைய 12th மார்க் ஷீட் போத் ஆஃப் சைட் ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. வர 12th உடைய மார்க் ஷீட் ஒரிஜினல்ஸ், பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், லேட்டஸ்ட் டிசி, அது மாதிரி வந்து வேற ஏதாவது வந்து காலேஜஸ் படிச்சிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதாவது ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டு நீங்கள் பிஎன்ஒய்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த காலேஜ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு டிசி கம்ப்ளீட் பண்ணால் டிசி வாங்கியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அந்த காலேஜில் படிக்கக்கூடிய போனஃபைட் சர்டிஃபிகேட், ஒரிஜினல் ஃபீஸோடைய ரிசிப்ட் கோர்ஸ், இல்லை அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. இப்போ ஏதாவது இப்போ பிஎன்ஒய்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஆர்ட்ஸோ ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இது அப்ளை பண்ணீங்கன்னா அந்த காலேஜில் இருந்து நீங்கள் போனஃபைட் தான் வாங்கிட்டு வரணும். கம்ப்ளீட் பண்ணவங்க டிசி கொண்டு வந்துடலாம். கம்ப்ளீட் ஆகாமல் படிச்சுக்கிறீங்க, ஆன்கோயிங்கில் இருக்கீங்கன்னா ஒரு போனஃபைட் வாங்கிட்டு வாங்க. இல்லை அந்த கல்லூரியில் கட்டின ஃபீஸோடைய ரெசிப்டோ இல்லை அந்த கல்லூரியோட ஐடி கார்டு ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் காமிச்சிங்கன்னா தான் இந்த கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது யார் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ ஏதாவது ஒரு கோர்சஸ் ஆர்ட்ஸோ இன்ஜினியரிங்கில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இந்த கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி கேண்டிடேட். நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். அப்புறம் வந்து நீங்கள் இப்போ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கும், அவங்களாம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் காமிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே ஸ்பெஷல் கேட்டகரிக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி, யூடி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அவங்களுக்குலாம் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் இருக்காங்கள அவங்களுக்கு, அப்புறம் ரிலிஜியஸ் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி இருக்கக்கூடிய அந்த காலேஜஸோடைய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறவங்க அந்த லிங்குஸ்டிக் அந்த மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து அதர் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா, அதே மாதிரி மைக்ரேஷன் படிச்சிங்கன்னா அதர் ஸ்டேட் போர்டில் இருந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மைக்ரேஷன்லாம் கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்தந்த கேண்டிடேட்டுக்கு, எல்லா கேண்டிடேட்டுக்கும் கிடையாது. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வேறு ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா ஓகேவா, மைக்ரேஷன் அதே மாதிரி தான். ஓகே, எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையில் செலெக்ஷன் கமிட்டி அண்ணா ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை 106 இங்கே தான் வந்து நடக்குது. அந்தந்த டேட் படி நீங்கள் வந்து கரெக்டாக போயிருங்க அப்படின்னு சொல்லிங்க. அஸ் மென்ஷன் இன் ஷெடியூல். ஓகேவா, ஷெடியூல் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடியே எடுக்கலாம், கேஷாக போகலாம், கேஷாக கொண்டு போகலாம். ஸோ கேஷாக எடுக்கிறது இஸ் பெட்டர். ஓகேவா, கேஷாக கொண்டு போகிறது பெட்டர். டிடிஏ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட் வந்து டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி பேயபிள் அட் சென்னை. ஸோ இந்த நேமில் தான் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. இப்போ ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் கவுன்சிலிங்கோடைய ப்ராசஸிங் ஃபீன்றது 500 ரூபாய் இருக்கும். சீட் அலாட்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அட்வான்ஸ் டியூஷன் ஃபீ வந்து 5000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அதே இது கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு கேண்டிடேட் செலக்ட் ஆகிறீங்க ஸோ பிஎன்ஒய்ஸில் அப்படின்னா 500 ரூபா வந்து கவுன்சிலிங் ஃபீ கொண்டு போனால் 5000 ரூபா வந்து அட்வான்ஸ் டியூஷன் ஃபீ. அப்போ 5500 ரூபா கம்பல்சரி இருக்கணும். அது போக நீங்கள் போகக்கூடிய அந்த ட்ராவல் அலவன்ஸ், அதர் அலவன்ஸ் எல்லாமே உங்களுடைய ஓன் காஸ்ட்டில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக கரெக்டாக கொண்டு போயிருங்க.
ஓகேவா? இது வந்து 5,500 ரூபா கையில் வச்சுக்கோங்க கவர்மெண்ட் கோட்டா. இதே இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குல்ல, ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங்ல கவர்மெண்ட் கோட்டால ஒரு கேண்டிடேட் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவு பே பண்ணணும்னா 500 ரூபா கவுன்சிலிங் ஃபீ, 10,000 ரூபா அட்வான்ஸ் டியூஷன் ஃபீ கட்டணும். அதாவது 10,500 ரூபா கையில் வச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து கவுன்சிலிங் ஃபீ பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வரும். இது அட்வான்ஸ் டியூஷன் ஃபீ வந்து 25,000 ரூபாய். ஸோ இந்த டியூஷன் ஃபீன்னு இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த டியூஷன் ஃபீயை வந்து நீங்க டிடியா எடுக்கலாம். ஸோ இந்த டியூஷன் ஃபீன்றது அதிகமா இருக்குன்னா டிடியா எடுக்கலாம், இல்ல நீங்க கேஷாகவும் கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதாங்க வந்து கவுன்சிலிங்கோடைய பிஎன்ஓஎஸ் உடைய கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் வெயிட் பண்றீங்களோ உங்களுடைய இந்த ரேங்க், உங்களுடைய ஷெடியூல் எல்லாத்தையும் பார்த்துட்டு கவுன்சிலிங் டேட்டுக்கு கரெக்டா போயிருங்க. தொடர்ந்து வந்து அடுத்த நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.